सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्। திருஷ்ய விவேகத்தில் 26வது ஸ்லோகம். 25 வரைக்கும் பார்த்தோம், சம்மரைஸ் பண்ணிட்டோம். இப்போ 26. स्वानुभूति रसावेशात् दृश्य शब्द अनुपेक्षितुः निर्विकल्प समाधि स्यात् निवाद स्थितधि भवत्. என்ன பொருள்? दृश्य शब्द अनुपेक्षितुः. दृश्य शब्दன்னா என்ன அர்த்தம்? எது திருஷ்யன்னா பொருள், சப்தம்னா நாமம். இதுதான உலகமே. அதனால இங்க மனமானது எப்பவுமே எதிலையாவது ஒரு விஷயத்துல மூழ்கி இருக்கும். நம்ம மனசு எந்த விஷயத்துல ஆழ்ந்து மூழ்கி இருக்கும்? எத்தனையோ விஷயத்துல மாறி மாறி மூழ்கிட்டு. என்னைக்காவது ஒரு நாள் நான் அப்படிங்கிற அந்த ஒரு சப்தம் விஷயத்துல மூழ்கி இருக்குதா? நான்கிறது சப்தமும் அல்ல, திருஷ்யமும் அல்ல. நான் தான் எல்லாத்தையும் பார்க்கிறது. அதனால அது என்ன இருக்கு? என்றைக்கு இந்த மனமானது திருஷ்யத்தையும் சப்தத்தையும் விட்டு முழுமையாக திருக்குல மூழ்கி இருக்குமோ அப்ப என்ன நடக்கும்னு கேட்கல. சுவானுபூதி ரசாவேசாத் தனது உண்மை சொரூபமாகிய சிதானந்தத்தில் முழுமையாக ஈடுபட்டிருக்கும் மனது. என்னைக்காவது ஒரு நாள் இப்படி முழுமையாக ஈடுபட்டிருக்கிறத நீங்க பார்த்துருக்கீங்களா? அனுபவிச்சிருக்கீங்களா? அதை அனுபவிச்சா முடிஞ்சுத வேலை. திருக்க பார்த்து மனசு அங்கே உக்காந்துச்சுனால நம்ம உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி இருக்கின்ற பொழுது திருஷ்ய சப்த அனுபேட்சி துகு அப்படின்னா திருஷ்யத்தையும் சப்தத்தையும் விட்டுடும். அறியப்படுகின்ற பொருள்களையும் சப்தத்தையும் நாம ரூபத்தையும் அர்த்தம் விட்டுட்டு நிர்விகல்ப சமாதிகை, நிர்விகல்ப சமாதியை சியாத் அடையும் போது அது எப்படி இருக்கும்னு ஒரு உதாரணத்துல சொல்றார். நிவாத ஸ்திதி பவத். என்ன? காற்றில்லாத இடத்தில் வைக்கப்பட்ட தீபத்தை போல அசைவற்று விளங்கும். நாம் அப்படி இருப்போம். அசைவற்று, காற்று இல்லாத இடத்துல ஒரு தீபம் இருந்தால் கொஞ்சம் கூட அசையலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி இருக்கும்? அது மாதிரி நம்ம இருப்போமாம். எப்போ அது நடக்கும்? சப்தத்தையும் திருஷ்யத்தையும் விலக்கி விட்டு அந்த மனதானது நான் என்கின்ற திருக்குல இருந்துச்சுன்னா அலைப்பயாம அது அப்படியே. இதுக்கு முன்னால நம்ம பார்த்தது ஏதாவது ஒரு எண்ணத்துல மனசு போயிட்டே இருக்கும். எல்லா எண்ணத்தையும் நம்ம விடணும்னா வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட நம்ம குறிக்க சொன்னோம் பாருங்க, சப்தங்களா என்னென்ன வார்த்தைகளாக குறிக்க சொன்னோம்னு, இந்த பிரம்மனுடைய கேரக்டரை அதில் நீங்க போய் அதை கொஞ்சம் சிந்தனை பண்ணீங்கன்னா மனசு அங்கே போகும். மற்ற எண்ணமெல்லாம் என்ன ஆகும்? தானா காணாம போயிடுமா. அப்படி நீங்க எதையாவது ஒரு கேரக்டரை பிடிச்சு மனசை அங்கே கொண்டு போய் நீங்க அதில் நிற்க பழகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டீங்கன்னா அந்த சமாதியை என்ன சொல்றாரு? சப்த வித்தோயம் சமாதிகி சவிகல்பக. அந்த சவிகல்பத்திலிருந்து தான் இந்த நிர்விகல்பம் வருது. என்ன சொல்லணும்? தன்னை தானாக அறியும் போது அங்கே அறிவது அறியப்படுவது என்று இரண்டில்லை, இருக்காது. அறியப்படுகின்ற போது நாம நான் என்னவே பார்த்தேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க.
ஆதலால் அது துவைத வர்ஜிதம். இரண்டு இல்லாத இடம் எது? ரெண்டு பேர் இல்லாத இடம் எதுன்னு கேட்டா அதுதான் அந்த உள்ள இருக்கக்கூடிய நான். அதுக்கு என்ன சொல்ற, பெர்மனண்டா இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவாலிட்டி நம்ம சொல்றோம்ல, அதை நம்ம இங்க சுட்டி காட்டணும். இப்போ நம்ம படிக்கிற இந்த படிப்புகள்லாம் எது டார்கெட் வச்சு படிக்கிறோம்னா, மோட்சம்னு சொல்லி ஒன்று கற்றுக்கொண்டிருக்கோம், முக்தி அடைகிறது அப்படின்னு. மோட்சம்ன்றது எங்கே இருக்கும்? மோட்சம் எங்கே இருக்கு? நாமெல்லாம் கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணிடலாம். எதுக்கு மோட்சம்? இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? மோட்சத்துல இருக்கிறீங்களா, அதை விட்டு தனியா இருக்கிறீங்களா? அப்ப எதுக்கு இந்த கிளாஸ்ல மோட்சத்திலே இருக்கிறீங்கன்னா சொல்லுங்க. மோட்சத்துல இருந்தாலும் கூட நம்ம எங்க இருக்கோம்னு தெரியல. சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும், பொழைச்சிடுவான். யார் பண்ணினா? நான் யார், என் பேர் என்ன, எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அர்த்தம் அவன் யாருன்னு அவனுக்கே தெரியல. ஆனா அவன் யாருன்னு இருக்கானோ அது அதுதான் இருக்கான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னா தெரிஞ்சுட்டு இருந்தது தெரியாம போயிடுச்சு. அது மாதிரி நாமளும் மோட்சத்துல தான் இருந்தோம், ஏதோ ஒண்ணு நடந்தது, அதை மறந்து இங்க வந்துட்டு நாம ரூபத்துல எதையாவது ஒண்ணு பிடிச்சு இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கோம். அதான் இங்க சொல்ற, மோட்சம் என்பது எதிர்காலத்தில் இல்லை, நீங்க கண்டுபிடிச்சு அங்க போறோம் அப்படி கிடையாது. குறிப்பிட்ட இடத்திலும் இல்லை, ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு ஸ்பியர், ஏதாவது ஒரு ரிஜியன் அங்க இருக்குது இங்க இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதனுடைய இடம் எங்க இருக்குது சொல்லுங்க? நிகழ்காலமே அதனுடைய இடம். டென்சஸ் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. காலம் எத்தனை காலம்? 3 காலம். பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இதுல எந்த காலம் எப்பவுமே இருக்கும்? கடந்த காலம் போயிடுது, எதிர்காலம் இனிமே வர இருக்குது. அப்ப நிகழ்காலம் இப்பவுமே இருக்குது. இப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸ், அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கருவிகள்ல எத்தனை கருவிகள் இருக்கு? தத்துவங்களை தான் கருவின்னு சொல்றேன். சென்சஸ், பிராணனு, சூக்ஷ்ம சரீரம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், அப்புறம் மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இதெல்லாம் மட்டும் தான் இருக்கு. இத்தனை கோஷமும் வச்சுக்கொண்டு இன்னொன்னு வேணும்னு கோஷம் போட்டுட்டு இருக்கோம். அதுதான் இங்க. அத இத்தனை பொருள்ல எந்த பொருள் நம்மளை விட்டு போனாலும் இருந்தாலும், நாம போனாலும் வந்தாலும் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கிற பொருள் எது? அன்னமய கோஷம் போனாலும் போயிடும், சொல்ல முடியாது. ஆனந்தமய கோஷமும் ஒரு காலத்துல போயிடும். ஆனந்தமய கோஷம்ங்கிறது கடைசி இருக்கிற காரண சரீரம். காரண சரீரத்தில் இருக்கக்கூடிய கோஷத்தை தான் ஆனந்தமய கோஷம்னு நம்ம சொல்றோம். நம்ம கிட்ட இதெல்லாம் கடந்தாலும் போனாலும் கூட எது நம்ம கிட்ட எப்பவுமே இருக்குன்னா, இதெல்லாம் கடந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் வரவும் போகும்னு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிகழ்காலமான ஒரு பொருள் இருக்கு, எப்பவுமே நம்ம கூடவே இருக்கிற பொருள். அது எது? இருக்குதான். அது எது? நான் அப்படின்னு சொல்றோம்ல, அது என்னைக்காவது கடந்த காலத்துல நான் இருந்தேன், இப்ப கொஞ்ச நாள் இருப்பேன், அப்புறமே எதிர்காலத்துல பிறகு திரும்ப வருவேன் அப்படி சொல்ல முடியுமா? இது கடந்த காலத்துல போயிருந்த சரீரம் தான் நிகழ்காலத்துல இப்ப வந்திருக்கு. இந்த சரீரம் என்ன ஆகும்? போயிட்டு எதிர்காலத்துல வேற ஒரு சரீரமும் வரலாம். அது சரீரத்தோட தன்மை. சூக்ஷ்ம சரீரமும் அப்படிதான். கொண்டு வந்தது தீந்துருச்சு. கொண்டு வந்தது எது? கர்மங்களுடைய தொகுப்பு கொஞ்சம் கொண்டு வந்து வாழ்ந்து தீர்த்தாச்சு. தீர்ந்து இருக்கா தீவிரலையா அப்படின்னு ஒருத்தவங்க பார்த்து கேட்கணும். நீ கொண்டு வந்த கர்மம் எவ்வளவு தீர்ந்து இருக்கு, எவ்வளவு இன்னும் வச்சிருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு அவர்கிட்ட நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்?
சொல்லுங்க. ஆசை இருக்காங்கலாம் கேட்க மாட்டோம். சூட்சுமமா ஒரு கேள்வி கேட்போம் அவர்கிட்ட. யாரை பார்த்தாலும் அப்படிதான் கேட்போம். கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கேட்கிற கேள்விதான். இப்ப என்னை பாக்குறீங்க, வயசானவனா தெரியலன்னா, வாலிபனா தெரியலன்னா, இளமையா தெரியலன்னா, அப்ப ஒருத்தர் இளமையா இருக்காங்க. இங்க இவர் பார்த்தா கல்யாணம் ஆயிட்டு என்னென்னமோ பண்ணிருக்காரு, 5 உடம்பு என்ன வயசு கேக்குறோமா இல்ல? வயசா? எதுக்கு வயசு கேக்குறீங்க? வயசு ஏன் கேக்குறோம்னா, ரொம்ப வேறதான் 100 வருஷம் இருப்பாங்க. 80 வயசு மிஞ்சி போனா கணக்கு வச்சிருக்காங்க. என்ன வயசு உங்களுக்கு? 79 அப்படின்னா இவனா கணக்கு போட்டோம். இன்னும் 1 வருஷம் இருந்தாலும் இருப்பான், அவ்வளவுதான். அவர் இருக்கட்டுமே ஒரு 90 வயசு வரைக்கும். நீங்க என்னைக்கு அதை முடிவு பண்றீங்கன்னா, இல்ல 79 வயசுன்றாரு, அவர் கொண்டு வந்த கர்மம் ஏகப்பட்டது இருக்கும், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும், அது 1 வருஷத்துக்கு உரியதாத்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ண. இதை பார்த்துதான் வயசை கேட்கறாங்க. ரொம்ப தள்ளாடுறாரு, நடக்க முடியல, சம்ரட்சணம் பண்றவர் மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் திருந்துச்சுன்னு அர்த்தம். அதை வச்சுதான் சூழ்நிலை சரியா நம்ம கிட்ட கடந்த காலம் ஆகுது, நிகழ்காலத்தில் இருக்குது, போயிட்டு எதிர்காலத்தில் மீண்டும் கொஞ்சம் வருது. இது அத்தனையும் எடுத்துட்டு மீண்டும் மீண்டும் வாழ்ந்துட்டு போற ஆள் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் ஜீவன். அவன் யாரை பேஸ் பண்ணி வளர போறான்னா, இந்த பெர்மனன்ட் இண்டிவிஜுவாலிட்டிய. அவன் தன்னுக்கு ஹாலா இருக்கக்கூடிய பிரம்மத்திலிருந்து எனக்கு இது வேணும்னு ஒரு ரூம் பண்ணிட்டான். ரூம் பண்ணிட்டு வாழ்றதுக்காக அதை நாம ரூபத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெஃப்ளெக்ஷன், புத்திங்கிற ஒரு ரெஃப்ளெக்ஷன், சாத்விக குணத்தில இருந்து ரெஃப்ளெக்ட் ஆன ஒரு பொருளை எடுத்து இதுதான் நான் அப்படின்னு நினைக்கிறான். அந்த ரெஃப்ளெக்ஷன் எங்க விழுந்துச்சு தெரியுமா? புத்தியில. அத புத்தின்னு சொல்றான். கண்ணாடி மாதிரி இருக்குது புத்தி, அதுல விழுகுது. இவருடைய ரூபம் அது தெரியுது, ரெஃப்ளெக்ஷன். இப்ப ஒரு ஆளா 2 ஆளா? கண்ணாடியில தெரியுது. இங்க ஒரு ஆள் நிக்கிறான், கண்ணாடியிலையும் தெரியுறான். இவன் தான் கண்ணாடியில தெரியுறான். இப்ப இவனே கண்ணாடியில தெரியுறதுனால இப்ப இவன் 2ஆ 1ஆ? அந்த ஒரு ஆள் யாரு? இங்க இருக்கிறவனா கண்ணாடியில் இருக்கிறவனா? ஆனா அவன் தந்தை மறக்கிறான். கண்ணாடியில் இருக்கிறவனை பார்த்து நான் இங்க இருக்கிறேன்னு சொல்றான். அவனைத்தான் என்னவா மாத்திட்டான்? ஜீவிக்கிறவனா மாத்தி ஜீவனாக்கிட்டான். இப்ப கர்மங்களும் சரி, சூக்ஷ்ம சரீரங்களும் சரி, எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த ஜீவன்கிட்ட கொடுத்து அவன் வாழ ஆரம்பிச்சிடறான். இந்த எண்ணங்களுடைய தொகுப்பை நம்ம மாற்றி இந்த ஜீவன்கிட்ட இருக்கக்கூடிய மனசை ஜீவன்கிட்ட இருந்து டோன் பண்ணி நாம ரூபத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் ஒழிச்சு இந்த பக்கம் திருப்பணும்னா இதைத்தான் இங்க சொல்றாரு. சப்த வித்தோயம் சமாதி சங்கல்பம், சமாதி சவிகல்பக. மற்ற எண்ணங்கள் தியான அக்னியினால் எரிந்து பொசுங்கி போகும். நாம நான் என்கின்ற அந்த வீட்டுல மனசை பக்குவமா வச்சுட்டோம்னா அவன் போயிடுவான். அதனாலதான் சொல்றான், நான் எனும் ஆன்மா என்றென்றும் விடுபட்டது. நான் விடுபட்டது சிக்கல்ல, அந்த நான் என்ற ஆத்மா நாம தான் சேர்த்து நினைச்சிட்டு இருக்கோம். நான் எனும் ஆத்மா என்றென்றும் விடுபட்டது, மோட்சமாகவே உள்ளது அது. இப்ப நீங்க ஹாலையும் ரூமையும் எடுத்துக்கோங்க. ஹால் ஃபுல்லா இருக்கு, அதுல இருந்து ஒரு ரூம் ஆயிருக்கு. ரூம் ஆனாலும் அந்த ரூம்ல இருக்கிற ஸ்பேஸும் ஹாலில் இருக்கிற ஸ்பேஸும் வேற வேறையா? அது எங்குமே மோசமாக உள்ளது. இதுல ஏன் காலம், கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம்லாம் எப்படியா வந்துச்சு அப்போ? அப்படின்னா நாம ரூபம் என்கின்ற எண்ணங்கள்ல, அதாவது சப்தமும் திருஷ்யமும் எடுத்துக்கொண்டுருச்சு. இது எடுத்துக்கொண்டு இவன் ஒரு பேரை வச்சு கொண்டான். இது வெறுமனே அந்த ரூமா இருக்கிறத விட்டுட்டு இவனா இதை நான் பூஜை பண்ற ரூமா வச்சுக்கொள்ளன்னு பூஜா ரூம்னு வச்சுக்கொள்றோம். ரூம் நடந்து பாரு. அதனாலதான் நாம யாருன்னு கேட்டா ஜீவன் தான். ஆனா நம்ம யாரு?
பெர்மனண்ட் இண்டிவிஜுவாலிட்டியா இருக்கக்கூடிய ஒரு ரூம் எந்த நாமரூபமும் இல்லாம அது இருக்கு. ஹால் அப்படின்னா அது பெருசா இருக்கு, அது வந்து பெரியது இருக்கு சாட்சி, அதான் பிரம்மம். அதுல இருந்து ரூம் ஆக்கியிருந்தான்னு வையுங்க, இது ஆன்மா, நம்ம சொல்ற ஆன்மா. ஆனா இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? திடீர்னு இருக்கான். எதுக்குள்ள இருக்கான்? அவங்களுடைய இருக்கான். இப்ப இங்கிருந்து விடுபட்டு நாமரூபத்துல கலந்துட்டு அதை தாண்டி நினைச்சு ஃபுல்லா உலகத்திலே நுழைஞ்சிருக்கான். அப்ப இவன் ஜீவன் ஆகிருக்கான். ஆனாலும் அவனுடைய ஒரிஜினல் எது? அவனுடைய திருக்கு அந்த ரூம், உண்மையான ரூம். அப்புறம்தான் ஹால் ஆக போறான். இப்போ ரூம் அது வந்து பிரம்மன், இது வந்து ஆன்மா. ஏன்னா தனியா வந்துட்டான்ல, தனித்தன்மை வந்துருச்சு இல்ல. தனித்தன்மை வந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு செல்ஃப். நீங்க ஒரு செல்ஃப், நான் ஒரு செல்ஃப், அப்படி ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு நான். இங்க சொல்லக்கூடிய நான்ங்கிறது இந்த ஊமை. ஆனா அதுக்கு யாரும் பேரு, நாம, ரூபம், வேலை, கர்மம் எதுவும் கொடுக்கக்கூடாது. சரி, இவன் தான் ஜீவனா மாறி உலகத்தில் நுழைஞ்சு ஜீவிக்க ஆரம்பிச்சான். இப்ப இவனுக்கு என்ன பேர் ஆயிடுச்சு? ஜீவன் ஆயிடுச்சு. ஆனா அவனுடைய உண்மையான இடம் எது? அப்ப இது என்னது? ஜீவன் மட்டும் சொல்லலாமா? ஜீவாத்மா. அதை விடவே நாம பாருங்க, இவன் ஜீவாத்மா. பந்தப்பட்டுட்டான்னு வையுங்க, பந்தான்மா, பந்தத்தான்மா. விடுதலை அடைஞ்சிட்டான் மோச ஆன்மா. இப்போ அந்த ஆன்மா விடுதலையில பாருங்க வந்துட்டே இருக்குது. இவன் எப்படி இருக்கான்? இப்போ பந்தத்தில் இருக்கானா? பந்தத்தில் இருக்கிற ஆன்மா. அஞ்ஞானத்தில் இருக்கானா? அஞ்ஞான ஆத்மா. ஞானம் பெற்று விட்டானா? ஞான ஆன்மா. அப்படிதான் சொல்லணும். அதனால எது நிகழ்காலமோ அதுவே மோட்சம். நம்ம எப்பவுமே நிகழ்காலத்துல தான் இருக்கணும், அசைப்படக்கூடாது எதை. ஆனா இயற்கை நம்மளை என்ன பண்ணும் தெரியுமா? கடந்த காலத்தை அசைப்பட்டுட்டே வாழ வைக்கும். வயசு ஆக 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 மனசு திருக்குக்கு போகணும். எங்க போகுது? திருஷ்யம். வெறும் திருஷ்யத்துக்கு போகல, கடந்த கால திருஷ்யத்துக்கு. இப்ப செய்ய முடியாது எதுவும். அதனால பேரன் வந்துட்டான், தாத்தா அப்படின்னா உட்கார பேராண்டி அப்படின்னு உட்கார வச்சுட்டு அவனுக்கு புரியுற மாதிரி, அவனுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி ஏதாவது பேசினா பரவாயில்ல. இங்க பாருடா தம்பி, அந்த காலத்துல நாங்க எல்லாம் அப்படின்னு இவங்க கதை ஆரம்பிச்சா அந்த பேரன் எப்படி பக்கத்துல இருப்பான்? ஆமா, தாத்தா கிட்ட மாட்டிக்க கூடாது, தாத்தா கிட்ட போனோம் அவர் பிரிச்சு உட்கார வச்சு 1/2 மணி நேரமா ஆமா அப்படின்னு சொல்லுவார். அது வாஸ்தவமா நடக்கிறது. எதிர்காலத்தை நினைக்கிறோம், நிகழ்காலத்துல வாழ்றோம், கடந்த காலத்தை விட்டுட்டோம். ஆனா நம்ம கடந்த காலத்திலே நினைக்கணும்னு தோணுது பாருங்க. அந்த மாதிரி கடந்த காலம் நினைங்க, ஆனா திருக்கான்னு நினைக்கணும். அதுதான் இங்க சொல்ல வந்தாரு. நான் உள்ளேன் என்று நான் அறிய எனக்கு சாஸ்திரம் தேவையில்லை. நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் வேணுமா? சாஸ்திரத்தை எப்படி சொல்லியிருக்கேன், நீ இருக்கேன்றது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு அப்படின்னு. இது நான் இருக்கேன்னா இருக்கேன், அவ்வளவுதான் தெரியும். நான் மட்டும்தான் சத்தியம். என்கிட்ட இருக்கிற எல்லா பொருளும் நிச்சயம் இருக்காது. அத இல்லாத ஒரு பொருளை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். பாத்திர கடை வச்சிருக்காங்க, நம்ம வீட்டிலையும் கிச்சன் இருக்கு, ஏகப்பட்ட பாத்திரம் இருக்கு, தோசைக்கல் இருக்கு, கரண்டி இருக்கு, சின்ன சின்ன பாத்திரங்களும் இருக்கு. இருக்கிறப்ப எதுக்கு பாத்திர கடைக்கு நம்ம போகணும்? எப்ப போவோம்? புதுசா தேவை எல்லாமே இருக்குது கிச்சன்ல, புதுசான தேவை இல்லை, எல்லாமே வச்சுட்டு புலங்கடை மாதிரி இருக்குது. ஆனா திடீர்னு பாத்திர கடைக்கு போய் ஒரு பொருளை கொண்டு வரான்னா என்ன நடந்தது? அது அடிஷனலா பாத்திரங்களை சேர்க்கிற மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது எல்லாமே இருந்து இருக்குது, அதை வச்சு பொழிச்சு கொள்ள முடியும். அப்படி இருக்கிறப்போ ஒரு பாத்திரம் வாங்குறதுக்கு போறான்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். யோசனை பண்ணி பாருங்க.
தோசை சுடணும், தோசை கல் தோசை வரமாட்டேங்குது, கல் என்னமோ ஆயிடுச்சு, உடஞ்சி போச்சு. இப்போ என்ன பண்ணுது, ஒரு தோசை கல் வாங்கணும், அப்போ பாத்திர கடைக்கு போகிறோம். இது எதுக்காக நம்ம சொல்கிறோம்னா, நம்ம கிட்ட இருக்கிற பொருளும் இருக்கும், இல்லாமல் போகும். அது தேவைப்பட்ட நம்ம வாங்குறோம். எது அழியக்கூடிய பொருளை வச்சுக்கொண்டு அழியாத நாம கையாண்டிட்டு இருக்கோம். நாம ரூபம் என்பது எல்லாமே அனித்தியமானது, அழியக்கூடியது. அழிஞ்சனால வேற ஒன்று ரீப்ளேஸ் பண்றோம். இது மாதிரி நம்ம கிட்ட ரீப்ளேஸ் பண்ணிட்டே போற பொருள்கள்ல நான் அப்படின்னு சொல்ற பொருளை ரீப்ளேஸ் பண்ணுவீங்களா? நான் கெட்டு போயிடுச்சு, நான் போய் வேற நான் கொண்டு வரேன் சொல்ல முடியுமா? என்ன அது எப்பவுமே இருக்குது சொல்றாரு. அதனால சுயமாக சுதந்திரமாக இருப்பது, யாரையும் சார்ந்து இல்லாம சார்பற்று இருப்பது, வேறொன்றால் சுட்டி காட்டப்படாதது. நான்கிறது நான் எங்க இருக்கு, நான் தான் இங்க இருக்குது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. நான் நானாக இருக்கிறத அவனை அறிஞ்சுக்குவான். தானாக தன்னை காட்டிக்கொள்வது. இங்க இந்த ஹால்ல நான் இருக்கிறேன்னு தானாக காட்டிக்கொள்றவன் யாரு? கண்டுபிடிக்க முடியுமா? ஆமா, டியூப்லைட். லேட்டா சொன்னீங்கன்னா டியூப்லைட், உடனே சொன்னீங்கன்னா லைட்டு. ஆமா, இப்ப எல்லாம் டியூப்லைட்டு கூட லேட்டா வர்றதில்லை. என்னன்னா அது வேற மாதிரி மாற்றிட்டாங்க, போட்டோன்னு வருது. அதனால வெளிச்சம் எங்கிருந்து வருது அப்படின்னா, இங்கிருந்து வருதுன்னு அவனை காட்டவும் செய்யலாம், வெளிச்சம் கொடுக்கவும் செய்யலாம். பாருங்க, தானாக தன்னை காட்டிக்கொள்வது நம்ம கிட்ட அதுதான் இருக்கு. அதுதான் நிகழ்காலமா இருக்கு. அவனைத்தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், நான் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த நானுக்கு தான் இன்னொரு பேர் என்ன, செல்ஃப், ஆத்மா அப்படின்னு பேரு. இந்த நானை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் நாலேஜ் வந்துருச்சுன்னு அர்த்தம். செல்ஃப் நாலேஜ் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆத்ம போதம் அப்படின்னு சங்கராச்சாரியர் ஒரு நூலே எழுதியிருக்கார். இந்த ஆன்மாவை கண்டுபிடிச்சு நீங்க புரிந்து கொள்ளணும்னு செல்ஃப் நாலேஜ் அப்படின்னு, ஆத்ம போதம் அப்படின்னு சொல்ற. தன்னை தானாக அறியும் போது அங்கே அறிவது அறியப்படுவது என்று இரண்டு இல்லை. ஏன்னா அறியப்படுகின்ற பொருள் எது? நான் தான். அறிவுங்கிறது யாரு? நான் தான். அறிவுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது. அங்க ரெண்டாவது பொருள் கிடையாது, தானாவே. அதான் சொன்னேன், தன்னை தானே அது காட்டி கொண்டு இருக்குது. இந்த அறிவைத்தான் என்ன சொல்றேன் தெரியுமா, செம்பொருள். இந்த அறிவைத்தான் ஞானம்னு சொல்றோம், மெய்ஞானம் அப்படின்னு சொல்றோம். மற்ற ஞானம் எல்லாம் பொய் ஞானம். பொய் ஞானத்தை தான் அஞ்ஞானம்னு சொல்றோம். அதுதான் இங்க சொல்றாரு. ஆதலால் அது ரெண்டு பொருள் இல்லாதது இந்த நான்கிறது. அறிவும் ஆத்மா, அறியப்படும் ஆத்மா அப்படின்னு ரெண்டு பொருள் கிடையாது. இப்படி ஒவ்வொரு சொல்லையும் நம்ம தியானம் பண்ணி அந்த சப்தத்தை அப்படியே நினைச்சிட்டு மற்ற நாமரூபத்தை போக வைக்கணும். அதுதான் சொல்றாருங்க. இப்ப காற்று வீசாத இடத்துல வைக்கப்பட்ட தீ போல் அசைவற்று விளங்கும் எது? நம்முடைய மனது. மனசை வச்சுட்டாங்க நாம எதை கண்டுபிடிக்கணும்? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கையாளுகின்ற பொருள் இருக்க கருவிகள், புத்தி இருக்கு, மனசு இருக்கு, சித்தம் இருக்கு, நான்கிறதும் இருக்கு, பிராணன் இருக்குது, 5 வகை பிராணன் இருக்குது, அப்புறம் கையை காலுன்னு இருக்குது, அறிவு இருக்குது. இப்படி எல்லா பொருளும் கையாளுறோம். ஆனா எந்த பொருளை நம்ம மிகவும் கையாண்டு நம்ம இன்னும் பொருளை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா மனசு தான். ஏன்னா இந்த மனசை மனம் எப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எண்ணங்கள்ல எதுலையாவது ஒட்டிட்டே இருக்கக்கூடிய பொருள் புத்தி கூட கிடையாது. புத்தி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போயிடும். மனசு அப்படி போகாது. இதை தொட்டா இது தொட்டிருக்கோம், இதை விடுறான்னு சொன்னா விட்டுரும். ஆனா என்ன ஆகும், வேற தொட்டிட்டு இருக்கோம், எதையாவது ஒன்று பிடிச்சிட்டு இருக்கோம்.
மனசு. அதனால இந்த மனசை கையாண்டு நீ இதை பிடி கொஞ்ச நேரம் அப்படின்னு பிடிக்க வைக்கணும். அசைஞ்சிட்டே அலைஞ்சு கொண்டே இருக்கிற மனசுக்கு அலையாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு பொருளை கையில் கொடுத்துடணும். இதை பிடிச்ச கொஞ்ச நேரம் பெறாமல் இருக்கு அப்படின்னு. இந்த யானை பார்க்கணும் அப்படிதான் பண்ணுவான். கோயிலில் யானை நிற்கும், முழு உடம்பையும் அப்படி கொண்டு போகும், இப்படி கொண்டு போகும், தும்பிக்கை அப்படி கொண்டு போகும், இப்படி கொண்டு போகும். சும்மாவே இருக்காது. பக்கத்தோட தான் பாகம் நிற்பான். போறவங்க வரவங்க எப்படியும் பண்ணுவோம். அந்த யானை அவன் பயந்து நடந்து போவாங்க. அது கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கும், திரும்ப ஆட ஆரம்பிச்சிடும். யானை கொஞ்ச நேரமாவது ஒழுங்கா நிற்கிறத பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கோயிலுக்கு போறீங்க, சாமி மட்டும் தான் பார்க்குறீங்களா? வெளியில யானையை பார்க்கறதுக்கு தூரத்தில் உட்காந்து அந்த யானையை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அந்த யானை தாங்க நம்ம மனசு. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டா அது தப்பா, மனம் ஒரு குரங்குன்னு. மனம் குரங்கு இல்லை, மனம் யானை. அதை கொடுக்கணும். அப்போ அவர் என்ன பண்ணுவாரு? கையில் இருக்கக்கூடிய ஒரு தடி வச்சிருப்பார் பாருங்க, அங்குசம்னு பேரு. சும்மா ஆடிட்டே இருக்கிறா நீ அப்படின்னு அதை கையில வச்சுட்டு இங்க நில்லு, இப்படி அதை கையில வச்சு பேசாம உட்காது அப்படின்னு அது கையில வச்சு இப்படியே நிற்கும். அவன் சொல்றவரைக்கும் நிற்கும். அதை வேற ஏதாவது பண்ணிச்சுன்னா அவர் அடி விழும், காலில் அடிப்பார். அதனால அதை கொடுத்துட்டு கம்மனி இது சொல்லுவார். ரொம்ப சந்திரம் பாருங்க. இந்த யானைக்கு என்ன அறிவு இல்லை சொல்லுங்க? ஏன் சொன்ன பற்றி கேட்டு உட்காந்துருக்கு? அதனாலதான் விவேகானந்தர் சொன்னாரு, நான் ஒன்றும் செய்ய முடியாது, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு சக்தி இல்லை, ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு யாராவது சொல்லிட்டு உக்காந்துருந்தா விவேகானந்தா அவரை பார்த்து சொல்லுவார், யூ ஆர் டிவைன், யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங், எவ்ரி ஸ்ட்ரென்த், ஆல் ஸ்ட்ரென்த் இஸ் வித்தின் யூ, நாலேஜ் இஸ் வித்தின் யூ. அப்படிங்கிறப்போ அறிவை தேடி எங்கே போயிட்டு இருக்கு? எல்லா நாளையும் உங்கள்கிட்ட இருக்கு, எல்லா பவரும், ஆல் பவர் இஸ் வித்தின் யூங்கிறார். யூ கேன் டூ எனிதிங் எவ்ரிதிங்கிறார். ஆனால் இந்த அறிவு நமக்கு இல்லாமல் போன மாதிரியே யானைக்கு இல்லாமல் போயிடுச்சு. யானை நினைச்சா ஒரு தட்டு தட்டுனா பாகம் எங்கேயோ போயிடுவான். ஆனால் அவங்க எதை பற்றி கேட்டு கம்மன் இருக்கு. ஏன்னா தாங்கிட்டே இருக்கக்கூடிய பலம் தனக்கே தெரியல இல்லையா? அதனால தான் ராமாயணத்தில் இதை எடுத்து காட்டுறாங்க. வேதங்களும் உபனிஷதங்களும் என்ன சொல்லுதுன்னா, அது பயப்படாது, எல்லா விஷயமும் உன்கிட்ட இருக்கு, நீ முழுமையான பரிபூரணன், அசங்கன், யாரையும் சார்ந்து இருக்கல, யாரும் அடிமைப்படுத்த முடியாது, நீ அடிமை இல்லாதவன் அப்படின்னு சொல்லுது. அதை சொல்லி ஒருத்தரை உசுப்பி விட்டாங்க. எல்லா பவரும் வந்துச்சு அவருக்கு. இருக்கா? ஆஞ்சநேயருக்கு. ஐயோ என்னால போக முடியாது, இலங்கைக்கு போக சொன்னா என்னால போக முடியாது, என்னால போக முடியாது எல்லாரும் சொன்னான். ஒரே ஒருத்தர், ஆஞ்சநேயா உன்னால போக முடியும் சொல்லிட்டு, என்னால் எப்படி போக முடியும் அப்படின்னு சொன்னா எடுத்து காட்டுறாரு. நீ சின்ன பிள்ளைல இருக்கிறப்பவே ஏதோ ஒரு மாம்பழம் இருக்குன்னு சொல்லி சூரியனை பிடிக்க ஒண்ணல்ல, உங்கள்கிட்ட அவ்வளோ பவர் இருக்கு அப்படின்னு உள்ள இருக்கக்கூடிய எடுத்து சொல்ல சொல்ல சொல்ல, அப்படியா அப்படியா அப்படின்னு பலம் வந்துட்டே இருக்கு அவனுக்கு. ஒண்ணு சரி அப்படின்னு ஒரு பாறை மேல ஏறி நின்று ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு உரைச்சி போயிட்டார். எல்லா பலமும் இருக்கு, செய்ய முடியுது. ஆனா எதனால முடியலன்னு உட்காந்துருக்கோம்? நம்முடைய சக்தி நமக்கு தெரியாம இருக்கு. அதைத்தான் இங்க சொல்ல வந்தார். தனது உண்மை சொரூபமாகிய சிதானந்தத்தில் முற்றிலும் மூழ்கி இருக்கும் மனது அறியும் பொருள்களையும் சப்தங்களையும் விட்டு, அப்படின்னா நாம மொழி விட்டுரும், கொஞ்சம் கொஞ்சமா விட வைக்கணும். இந்த சங்கல்பம் நம்ம பண்ணணும். சங்கல்பம்னா நாம ரூபம் எது வந்தாலும் ஆசைகள் இது வேண்டாம் வேண்டாம்னு விளக்கிட்டே இருந்தீங்கன்னா மனசு சரி சொல்லிடும். வேண்டாமா, சரி அதை விட்டுடலாம், அப்போ எது வேணும் இப்படியே சொல்லிட்டே போனீங்கன்னா எல்லா எண்ணங்களும் விட்டு போச்சா, ஏதோ உண்மை கிடைக்கலைன்னா இந்த இது இருக்கு பாரு, இதை பிடி அப்படின்னு சொல்லி திருக்க காட்டிடணும். அது கொஞ்ச நேரத்தில் திருக்க பிடிச்சிக்கும். விட்டு சப்தங்களை விட்டு நிர்விகல்ப சமாதியை அடையும் போது இதை விட்டுட்டு அதுல மனசு நின்றுடுச்சு அப்படின்னா நான் இங்கே இருக்கேன்னா அது ஒரு வகையான தியானம். இந்த தியானத்தை அடையிறப்ப நிர்விகல்ப சமாதி. ஏன்னா
எந்த விகல்பமும் வேறுபாடும் தெரியல. இப்போ நான் எனக்குள்ள போயிட்டேன்னா நான் எதை பார்க்கல, வெளியில இருக்கக்கூடிய எந்த பொருளையும் பார்க்கல. அப்ப வேறுபாடே இல்லைல்ல, விகல்பம் என்பதே இல்லை. அதனால அங்கே நிர்விகல்பம்னு சொல்ல. விகல்பம் இல்லாத சமாதியில நம்ம போய் கம்முன்னு உக்காந்துருவோம். அது எவ்வளவு நேரம் உட்காருவோமோ நமக்கே தெரியாது. அந்த மாதிரி நம்ம இந்த மனசை பழகிட்டோம்னா முடிஞ்சுது. இன்னொரு தடவை பார்ப்போம். சவிகல்ப சமாதியில் திருஷ்யம் சப்தம் என்ற இரு விஷயங்களிலிருந்து தியானத்தை துவங்குறோம். அப்படிதான் இப்ப துவங்கியிருக்கோம். சவிகல்ப சமாதிங்கிறது விகல்பத்தை கூட. ஏன்னா கோயிலுக்கு போனீங்கன்னா அது நிர்விகல்ப சமாதி தருமா சவிகல்ப சமாதி தருமா? ஏன்னா அது ஒரு திருஷ்யம், அது ஒரு பொருள், சப்தம். அங்க போய் நின்னா பாட்டு பாடுறோம், ராமான்னு சொல்றோம், அம்மான்னு சொல்றோம், அது மாதிரிதான் செய்யறோம். அந்த கர்ணத்தில் விரித்த ஒரு பொருள் அல்லது ஆசைக்கு உட்பட்ட ஓர் எண்ண விருத்தியை துவக்கமாக வைத்து சிந்தனையை ஓட்டுகிறோம். அந்த காலத்துல ஒரு எண்ணம் வருதுல்ல, அதை வச்சு நினைச்சு அதை வச்சு நம்ம சிந்தனை ஓட்டிகிட்டே இருக்கோம். எந்த வேணாலும் இருக்கலாம். இது சாமி தான் இருக்கணும்னு இல்லை. யாராவது பிஸ்னஸ் மேன் இருக்காருன்னு வைங்க, பிஸ்னஸ்ல ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு ஒரு எண்ணம் எடுக்கிறாரு, இதை இப்படி பண்ணா என்ன அப்படின்னு. அது ஒரு ஆசை, ஒரு எண்ணம், பிளான் பண்ற எண்ணம். அந்த எண்ணத்திலேயே உக்காந்து அது அதுலேயே சிந்திக்க ஆரம்பிச்சு நேரத்தை ஓட்டினான்னு வைங்க, என்ன ஆகும் தெரியுமா? கிளியரா காட்டிடும். என்ன காட்டும்? வழி. நீ இப்படிலாம் போனீங்கன்னா உனக்கு சக்சஸ் ஆகும்டா. இந்த மாதிரி எண்ணங்களை தியானம் பண்ணி அதையே நினைச்சு கண்டுபிடிச்சு நீ ஓட்டு, உன் கடமையை சூப்பரா செய்ய, நீ நினைச்சத சாதித்த அப்படின்னு வேதம் சொல்லுது. அதே வள்ளுவரும் சொன்னார். எப்ப சொன்னாரு, எங்க சொன்னாரு? எண்ணிய எண்ணியாங்கு எழுதுவர் எழுதா தீவிரராக தெரியும். எண்ணியது எண்ணியான்னு எழுதுவர்னா எதை நினைச்சாவோ அதையே அவன் அசை போட்டுட்டே இருந்தான்னா அவனுக்கு வழி கிடைக்குது. இது என்ன அழகா சொல்ற பாருங்க. இந்த சிந்தனையின் போது சாட்சியாக மட்டும் இருந்து தியானிக்க பழக வேண்டும். சாட்சியாகன்னா நாம தனியா ஒருங்கிடணும், அதோட கலக்கக்கூடாது. எதை வேணாலும் எடுத்துக்குங்க. நீங்க ஒரு சிந்தனையை எடுத்து தியானம் பண்றீங்க, அப்ப நீங்க அதோட சேர்றீங்களா, நீங்க தனியா இருந்து அதை சிந்திக்கிறீங்களா? தனியா இருந்துதான் சிந்திக்கணும். நீங்க தனி அவனை ஃபாலோ பண்றீங்க. எண்ணங்கள் என்னென்ன சிந்திக்கணும், இப்ப நான் அங்க போயிருக்கேன், நான் இங்க வந்திருக்கேன்னு ஃபாலோ பண்றீங்க. அதுக்கு பிறகு சாட்சியா இருந்து பாக்குறது. நம்ம வாழ்க்கையில எந்த வேலை செஞ்சாலும் உண்மையிலேயே நீங்க சாட்சியா இருந்து பார்த்துட்டு தான் வேலை செய்யறீங்க. ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் சாட்சியா இருந்து உங்களால பார்க்க முடியாது. இப்ப இப்படிலாம் நடக்குது, இப்ப இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க முடியாது. எப்போ? பெரிய தூக்கம் தூங்குறப்போ. பெரிய தூக்கம் தூங்குறப்போ யாராவது சாட்சியா இருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி வேதங்களை சொல்லியிருக்குன்னு, நான் சாகுறப்ப நான் சாட்சியா இருந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி செத்த பிறகு இவன் இப்ப என்ன பண்ணான்னு பார்க்கலாம். இப்ப எங்க தூக்கிட்டு போறாங்க, இப்ப எங்க குளிப்பாட்டாங்க அப்படின்னு பார்க்க முடியுமா? அப்ப கவனமா இருங்க. நீங்க ஒழுங்கா குளிப்பாட்டாம ஏதாவது அப்புறம் பண்ணா அவன் பார்த்துட்டே இருப்பான். அப்புறம் கனவு வந்து என்ன நீ நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு தேய்க்கன்னு சொல்லி அழுத்தமா தேய்க்கிற அப்படின்னு. அப்படி ஒரு வேலை பார்த்துச்சுன்னா சாட்சியா இருந்து பார்க்கும்ல இவன் என்ன செய்யறான்னு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதை சொல்லி காட்டியிருக்காரு. அவர் எதுக்காக சொன்னார்னா, உலகத்தில் இருக்கிற பாசங்களுக்கும் அன்புக்கும் உண்மையான ஆண்டவன் மேல இருக்கிற பாசத்துக்கு அன்புக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இது வந்து நாம ரூபத்திலே கிடைச்ச பாசங்கள், அது திவிக்கில இருந்து வந்த பாசம். அஷ்டி பாத்தி பிரியம். இது பாசம், அது பிரியம். இதுக்கு பேரு விரும்புறது, பிரியம்னு சொல்றது, பாசம்னு சொல்றது அப்படிலாம் வச்சுக்கலாம். அதுக்கு பேரு ஒரே ஒரு பேர் தான்,
அன்பு, காதல், அருள், அந்த மாதிரி வார்த்தைகள். சன்னியாசி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. ஒரு கிரகஸ்தர், நீங்க இப்படிலாம் ஏன் சன்னியாசியா போறீங்க, நம்மள மாதிரி நல்லா வாழ்ந்துட்டு அனுபவிச்சுட்டு நீங்க அப்பதான் ஆண்டவனை பார்க்கலாம்ல அப்படின்னு. தம்பி, இந்த உலகத்தில் டைம் வேஸ்ட் பண்றது சரியில்லை. யாராவது உண்மையான அன்பை கொடுப்பாங்களா? ஆண்டவன் ஒருத்தனை தவிர உண்மையா நேசிக்கிறவன் யாருமே இல்லை அப்படின்னு. போங்க சாமி, நீங்களாம் அனுபவப்படல. எங்க வீட்டில் எங்க அம்மா என் மேல வச்சிருக்க அன்பு யாருமே வச்சிருக்க மாட்டோம். அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த அம்மா அதை விட எங்க அம்மாவையும் கவனிச்சுக்குது, என்னையும் கவனிச்சுக்குது. என்ன பாசம் பிரியம் தெரியுமா? என் பையன் வச்சிருக்கான், அப்பா அப்பான்னு கழுத்தை பிடிச்சிடுவான். என் மேல அவ்வளோ பாசம். இவன் வளர்ந்த ஆளாகி என்னை காப்பாற்ற போறவன். அவர் சிரிச்சாரு. இதெல்லாம் பகட்டி சும்மா திரியவனுக்கு. அதுக்குன்னு ஒரு காலகட்டம் வந்துச்சுன்னு வையி, உன்னை எங்கேயோ தூக்கி போட்டுவாங்க. எப்படி சொல்றீங்க, எனக்கு நிரூபிச்சு காட்டுங்கன்னு. அவர் சுவாமி ஆயிட்டாரா, பாக்கெட்டில் இருந்து ஒரு 2-3 குளிகை எடுத்தார். நீ இதை சாப்பிட்டு உன் வீட்டுக்கு போ, கொஞ்ச நேரத்தில் நீ செத்து போயிடுவ. ஐயோ அப்படின்னா, கவலைப்படாத, செத்து போன மாதிரி ஆயிடுவ. எல்லாருக்கும் நீ செத்து போன மாதிரிப்ப, உனக்கு மட்டும் சாட்சி மாதிரி நீ பார்ப்ப எல்லாத்தையும். இதான் செத்து போறத சாட்சி மாதிரி பார்க்கறது. சாட்சி மாதிரி பார்ப்பாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. அப்படியா, சரி கொடுங்க அப்படின்னு. அப்புறம் நான் எப்படி எந்திரிக்கிறது அப்படின்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வர்றேன், வந்த உடனே என்ன செய்யணுமோ செஞ்சு எழுப்பி விட்டுடுறேன் அப்படின்னா. அது வரைக்கும் இப்படியே இருந்தேன். அது ஒரு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு. நான் 2 மணி நேரம் கழிச்சு வரேன்ட்டு. அவன் செத்து போயிட்டான். அம்மா அழுகுது, பிள்ளை அழுகுறான், மனைவி அழுகுறா, எல்லாம் அழுதுகிட்டே இருக்காங்க. இவன் செத்து போனா, சும்மா செத்து போனான்னா 2 கையையும் இப்படி நீட்டிட்டு செத்து போயிட்டான். கையை இப்படி மடக்கி வைக்க முடியல, பிணத்தை. காலம் அதே மாதிரி பரப்பிட்டான், தூக்கிட்டு போக முடியல. வாசல் வழியா போகலாம்னா இடிக்குது பிணத்து கையும் காலும். அதனால அல்லாமல் சொல்லு, இப்படியே டைம் ஆகிட்டே போகுது, எப்போ எடுக்க போறீங்க அப்படின்னா. எப்போ கூப்பிட போறீங்கன்னு சொன்னது போய் எப்போ எடுக்க போறீங்க, இது யாரு, இவன் யாருங்கிறது போய் இது யாரு அப்படின்னு. உயிரா இருக்கிறப்பவே நம்ம அப்படித்தானே தெரிஞ்சா அது வருது. அது வருது. அது என்ன இது, நான் ஏதோ நாய் பேய் வருதுன்னு பார்த்தோம்னா ஒரு ஆள் வரும், அவங்கள போய் அது வருதுன்னு சொல்றோம். அது எல்லாமே தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டோம். என்ன நம்ம ஒத்துக்கொண்டோம் அதுதான். அப்ப ஆகப்படுறத இப்பவே சொல்லிடுறான். அப்புறம் ஒவ்வொருத்தரா இப்படி ஆனாங்க. இந்த சுவாமி வந்தாரு, ஓன்னு இந்த சுவாமிகிட்ட அழுதாங்க. நல்லா இருந்தாலுங்க, வெளியே போயிட்டு வந்ததும் செத்து போயிட்டாருங்கன்னு. இவன் கொஞ்ச நேரம் பார்த்தாரு, எனக்கு ஒரு மந்திரம் தெரியும், இவனை நான் உயிர்ப்பிக்கிறேன் அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம் சாமி அப்படின்னு காலில் விழுந்தாங்க. ஆனா ஒரு கண்டிஷன் என்ன, இவனுக்கு பதிலாக யாராவது ஒருத்தர் உயிரை கொடுக்கணும். அப்ப இவன் எந்திரிச்சிடுவான், அவங்க செத்து போயிடுவாங்க. யாரு கொடுக்குறீங்க? மனைவிட்ட கேட்டாரு, என்னம்மா உன் புருஷன் எழுப்புறதுக்கு நீ உயிரை கொடுக்குறியான்னா. நான் வாழ்றதே என் புருஷனுக்காக தான், நான் செத்து போயிட்டா அப்புறம் என்னத்துக்கு அவர் எழுந்திரிச்சு அப்படின்னு. என் குழந்தை குட்டியெல்லாம் யாரு பார்ப்பாரு, நான் கொடுக்க முடியாது. நான் மாமியாரா வயசானவங்க தானே, அவங்க கூட போட்டுமே, அவங்கள கேளுங்க அப்படின்னு. என்னடா இப்படி சொல்றாரு. இவன் பார்த்தான், அடிப்பாவி, எனக்கா உயிரை கூட கொடுக்க மாட்டேங்கிற, ஏன் உயிர் ஓ உயிர், நீங்க ஏன்னா எனக்கு உயிர் தான் சொன்னவ இப்படி பேசுறாரு அப்படின்னு. அம்மா கிட்ட போனோம்னா நான் எப்பவுமே சுமங்கலியா போகணும்னு ஆசைப்படுறேன். அது முதல்ல அப்பா காலை கூப்பிட்டாரு, அப்பா போயிட்டாருன்னா இந்த அம்மா வேற மாதிரி ஆயிடும்ல, அதனால நான் போகல, நான் எல்லாரையும் கவனிச்சு என் வீட்டுக்காரை பார்த்துருக்கணும். அப்பா கிட்ட போனால் அவர் ஒரு காரணம்னு சொல்றாரு, 6 கால் ஒவ்வொரு காரணம்னு சொன்னாங்க. கடைசியில் கூட்டமெல்லாம் சேர்ந்து யாரும் வர்ற மாதிரி காணும், பிணத்தை எடுக்க சீக்கிரம் அப்படின்னு கேட்டாங்க. பிணத்தை எடுக்கணும்னா கையை கால் இப்படி வரணும், விரைச்சி போச்சு, வர மாட்டேங்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஒருத்தர் சொன்னார், என்ன வேண்டது, நிலவாசல் இடிக்க வேண்டியதான் அப்படின்னாரு. இந்த அம்மா சொல்லுது, வீட்டுக்கார அம்மா,
அது இப்போதான் புதுசாக கட்டணும், அதெல்லாம் ஏன் எடுக்கிறீங்க? போனவே போயிட்டாரு, கையில் வெட்டி அங்கேயே வச்சுருங்க. இவர் எல்லாத்தையும் கேட்குறாரு, இப்படியா பேசுறாருன்னு. அவருக்கு கொஞ்சம் நேரத்தில் டைம் ஆயிடுச்சு, மஞ்சள்னு சொன்னாரு, உயிர்ப்பு வந்தது. எல்லாரும் ஐயோ உயிர் வந்துடுச்சு அப்படின்னு எல்லாம் சொன்னார். உங்கள் பாசமெல்லாம் என்னன்னு இப்போதான் புரியுது. நீங்கள்லாம் பாசமாக இருந்து என்னை கடைசி வரையும் கவனிப்பீங்கன்னு நினச்சா உங்கள் உயிருக்கு தவிர பாதகம் இல்லாமல் என்னென்ன சொல்லணுமோ அதான் செய்வீங்க. அதனால் இது உண்மையான அன்பு இருக்க முடியாது. அதனால தான் இங்கே சொன்னார், ಗತಿಯು ತಪ್ಪಿ ಹೋಗುವಾಗ ಸತಿಯು ಸುತರು ಬರುವರೋ ಮರೆಯಬೇಡ மனவே நீனோ ஹரிய ஸ்மரணையா. அருமையான ராகம், அருமையான பாட்டு. கன்னடத்தில் புரந்தரதாசர் பாடுறாரு. மறைய பேடா மனவே நீனோ ஹரிய ஸ்மரணையா. மறக்காது மனமே, நீ ஹரின்ற நாமத்தை மறக்காது. கதியை தப்பி போகுவாக, கடைசி காலத்துல இந்த உலகத்தில் இல்லாம நீ போற நாள்ல சதி சுதரு வருவரும், மக்களும் மனைவியும் உன் கூட வந்து உன்னை காப்பாற்றுவாங்க நினைக்கிற, அதெல்லாம் நடக்காது. அதனால இருக்கிறப்பவே என்ன செய்யற, மறக்காம பகவானுடைய நாமத்தை சொல்லு அப்படின்னு புரந்தரதாசர் பாட்டு பாடிட்டு போனார். இவருக்கு புரிஞ்சுது, எந்திரிச்சாரு. இப்போ யாவது புரியுதா உண்மையான அன்பு நேசிப்பெல்லாம் எங்கே இருக்குன்னு? நல்லா புரிஞ்சிச்சு சாமி, ஒரே ஒரு உதவி செய்யுங்கண்ணா. என்ன உங்கள் கூட கூட்டி போயிடுங்கண்ணா இல்லையா? அவருக்கு இப்போ ஞானம் வருது. அதாவது அனித்தியத்தில் எதுக்காக இந்த கதை வந்துச்சு, எதுக்காக அதை சொல்ல வந்தோம்னா, அனித்தியத்தில் இருக்கக்கூடியதை வச்சு தான் கையாளணும் நாம. எதுக்காக? நாம் 100 ஆண்டு வாழ்றதுக்கா? இல்லை இந்த அனித்தியத்தில் இருக்கக்கூடிய சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்கா? அப்படி இருக்கிறவங்களாம் அறியாதவர்கள். மோட்சத்துக்காக, நான் உண்மையான என்ற மோட்சம், நிகழ்காலமாக இருக்கிற மோட்சத்தை நான் பார்க்கணும். இதான் என் வாழ்க்கையுடைய லட்சியம். அதுக்கு பேர் தான் டிவைன் பவர். அதை நான் கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கோலை மாதிரி இருக்கேன். அது இல்லாமல் என்னுடைய உண்மையான சொருபம், சுவானுபூதி, என் சுயமான அனுபூதி எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னு முயற்சி செய்யறதுக்காக தான் எதை கையாளுறோம்? நாம ரூபமான இந்த உலகத்தையும் கையாளுறோம் இல்லையா? இந்த உலகம் முழுவதும் நம்ம கையாளுறோம். அந்த காலத்துல நல்ல பாட்டு ஒன்று பாடியிருக்காங்க. நம்மளை யாருக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க, ஒப்பிட்டு பேசுறாங்க தெரியுமா? நம்ம எது மாதிரி இருக்கணும்னு ஒப்பிட்டு பேசுறாங்க தெரியுமா? நம்ம நான் சுயநலத்தில் இருக்கோம். ஆனா நாம ரூபமான இந்த உலகம் முழுவதும் சுயநலத்தில் இருக்கா, இல்ல பொது நாட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு இருக்கா? நாம ரூபத்துல. நாம ரூபம் என்பது இயற்கை. அதான் சிகிச்சையானது. இயற்கை எல்லாம் பாகுபாடு பண்ணுதா இல்லையா? இல்ல இவன் ஏழை, இவன் பணக்காரன், இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவனுக்கு தான் நான் கொடுப்பேன், இவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு இயற்கை எங்கேயா சொல்லுதா? அது சொல்லுவாங்கல்ல. அப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு பாட்டு பாடிக்காங்க. அது சின்ன ஒரு அருமையான பாட்டு தான் அது. விஷயம் சொன்ன உடனே வருது தானா பாட்டு இல்லையா? அப்புறம் இந்த பாட்டுக்கு வரணும், இந்த கதைக்கு வரணும்ல. காற்று ஏழை என்றால் வீசாதா, நிலா வராதா அப்படின்னு சொல்றாரு பத்தியா? அல்ல எல்லாருக்கும் பொதுவா வருவாரு. அதனாலதான் இங்க சொல்ற. நாம என்ன பண்றோம், பகவான் ஒரு இடத்துல பேங்க் மாதிரி நம்மகிட்ட கொடுக்குறாரு. எதுக்காக என்கிட்ட கொடுக்குறாரு, அவர்கிட்ட கொடுக்காம இருக்காரு? ஒருத்தர் ஏற முடியலைன்னா நம்ம கை கொடுக்குறோம்ல, இயற்கையாகவே அந்த பண்பு வருது இல்லை, காப்பாற்றணும்னு. அது மாதிரி அவனால பணம் சம்பாதிக்க முடியலைன்னு வைங்க, வாழ்க்கைக்கு கஷ்டப்படுறான்னு வைங்க, உங்களுக்கு இயற்கையாகவே நிறைய பணம் கொடுத்துருக்காருன்னு வைங்க, நீங்க என்ன பண்ணணும்? அதை பார்த்தா இதே மாதிரி தான் அவர் கொஞ்சம் கொடுத்து வாழ வைப்போம்
அப்படின்னு நீங்க நினைக்கணும். அது நினைக்காம போச்சுன்னா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? மருள் இருக்கு, மருள், அத சொல்றார். அறியாமை இருக்குது, இல்லை என்போர் இருக்க இல்லை, இருப்பவர்கள் இல்லை என்பார். சொல்றார் பாருங்க, எல்லாம் வச்சிருக்காரு ஆனா இல்லை சொல்றாரு. அப்ப இல்லைன்னு சொல்றப்போ அந்த மனசு வரல பாருங்க, இயற்கை மாதிரி அவன் ஆக முடியல பாருங்க. நாமளும் மோட்சத்தை தேடுறோம்னா என்ன ஆகுதுன்னு தெரியுமா? இயற்கை ஆகணும்னு நினைக்கிறோம். அதனாலதான் நிறைய அறிஞர்கள், மேல்நாட்டு அறிஞர்கள், மகான்கள்லாம் என்ன சொல்றாரு? இயற்கையோடு ஒத்துவாள், இயற்கையோடு ஒத்துவாள்னு சொன்னா குணாதிசயங்களை எடுத்து சொல்ல போறாரு. அதைத்தான் இங்க சொல்றாரு. இந்த சிந்தனையின் போது சாட்சியாக மட்டும் இருந்து தியானிக்க வேண்டுங்க. அந்த கரணத்துல விருத்திகள் மாறுகின்றன. சாட்சிகள் ஏதாவது விருத்தி மாறுமா? விருத்தியே இல்லை, எந்தவித மாறுதலும் இல்லை. இதை நீங்க கவனிங்க. சாட்சி நான்ங்கிறது ஒரு விருத்தி தான். அந்த விருத்தி எங்கேயாவது மாறுதா? ஆனா எண்ணங்கள் மாறுது இல்லையா? நீங்க பிரம்மம் ஆயிட்டீங்கன்னு வைங்க, எல்லா எண்ணமும் ஒழிஞ்சு போயிடுமா? பிரம்மமானா போயிடுமா? ஒரு எண்ணமும் இருக்காதா? சொல்லுங்க சும்மா. என்ன இருக்கும்? இப்போ பிரம்மம் ஆயிட்டீங்க, பிரம்மத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் யாருன்னு தெரியாம இருந்து அப்படியே அலைஞ்சு படிச்சு தியானம் பண்ணி சாதனை செய்து கண்டுபிடிச்சு நீங்க தான் பிரம்மம்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. எண்ணங்கள் எல்லாம் ஒழிஞ்சாதான் நீங்க சுயமா சுவானுபூதி அனுபவிச்சீங்கன்னு அவர் சொல்றாரு பதஞ்சலி. யோகம் என்பது யோக சித்த விருத்தி நிரோத. சித்தத்துல எழுதுகின்ற எல்லா விருத்தியும் நிரோதம் ஆயிடுச்சுன்னா நீங்க யோகம் ஆயிட்டீங்க. எங்க? பிரம்மமோட கலந்துட்டீங்கன்னு சொல்ற. இப்போ கலந்துட்டீங்க, நீங்க பிரம்மம் ஆயிட்டீங்க. இப்ப விருத்தி இருக்குமா இருக்காதா? இருக்காது. ஆனா ஆயிட்டீங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா சொல்றீங்கல்ல, நீங்க யாரு? இப்ப நீங்க யாருன்னு கேட்டா உங்க பேரை சொல்லுவீங்க. பிரம்மம் ஆன பிறகு நீங்க யாரு என்னன்னு சொல்லுவீங்க? அமைதியாக இருப்பீங்க. சங்கராச்சாரியர் அப்படிதான் சொன்னாரு. யாருப்பா நீ அப்படின்னு கேட்டா, அவர் சின்ன பையன். அப்போ கோவிந்தப்பா தான் கேட்கிறாரு. என்னன்னு கேட்கிறாரு? கஷ்டம் பாலா, நீ யாருப்பான்னு கேட்டாரு. இவர் கேட்டாரு. அப்பதான் சாங்கியத்துல பேசியிருக்காங்க. மனோபுத்தி சித்தம் அகங்காரம் நான் இல்லைங்களா? மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் அப்படின்னு சொல்லி, ஆசிரமம் நான் இல்லை, வர்ணங்கள் நான் இல்லை, அன்னமய கோஷம் நான் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம கிட்ட என்னென்ன பொருள்கள் வச்சிருக்கோமோ கருவிகள் அத்தனையும் சொல்லி 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 நான் இல்லை, நான் இன்ன ஆள் இல்லை, இன்ன இடம் இல்லை, எனக்கு எந்த வித ஊரும் பேரும் இல்லை அப்படின்னு சொல்ற. கோவிந்த பத கேட்டா, தம்பி நீ யாருன்னு கேட்டா நீ இல்லாதத சொல்லிட்டு இருக்க. நான் அது இல்லை இது இல்லைன்னு. அவன் என்னவா இருக்க? அப்ப கடைசியில ஒரு வரி பாடுறார். சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம் அகம் சிவ அப்படின்னு அவர் சொன்னார். இங்க பிரம்மனை பார்த்தவன் என்ன சொல்லுவான்? அகம் பிரம்மாஸ்மி. அப்ப எண்ணங்களே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு விருத்தி இருக்கு. அது என்ன விருத்தி? அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற விருத்தி. அதனாலதான் உபனிஷத்துல என்ன சொன்னாங்க? எல்லா விருத்தியும் வச்சுக்கொண்டே வந்து கடைசியில ஒரு விருத்தியை வச்சுக்கோ. அது என்ன விருத்தி? பிரம்மங்கிற விருத்தி. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்ற விருத்தி. இந்த விருத்திக்கு என்ன பேர் சொன்னாங்க தெரியுமா? அகண்டாகார விருத்தி. அகண்டாகார விருத்தி. ஆமா, அதாவது இப்ப நீங்க நான் பிரம்மம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நீங்க கண்டுபிடிக்காத முன்னாடி நான் யாரு? நான் சோ நான் நாடு அப்படின்னு சொல்றீங்க. கொஞ்சம் வளர்ந்துட்டீங்கன்னா கொஞ்சம் பெருசா சொல்றீங்க. இப்படி உங்களை
ஒரு சின்ன வட்டத்துல கட்டுப்படுத்தி நான் இன்னாதுன்னு சொல்றீங்க. அது கண்டம். கண்டம்னா துண்டு, ஒரு சின்ன பொருள். இது அகண்டம். நான் பெருசாயிட்டே போய் எவ்வளவு பெருசாயிடுச்சு, உலகம் சிறிய பிரபஞ்சம் வரைக்கும் எல்லாமே நான் தான்டா அப்படின்னு சொல்ல போயிட்டீங்க. ஆக நான் சின்னதா இருந்த நான் போய் பெரிய நானா மாறிடுச்சு. அப்ப நான் அழிந்ததா அழியலையா? அகங்காரம் சின்ன நான் அழிஞ்சு போச்சு, பெரிய நானாக மாற்றிட்டோம். அதனால ரெண்டு விதமான பாதை இருக்கு. அது என்ன பாதைன்னா, இது நான் அஸ்தி சொல்ற பாதை. இன்னொரு பாதை இது நான் இல்லை சரீரம் இல்லையா அப்படின்னு. சரீரம் நான் இல்லை, அப்ப நான் சரீரம் இல்லைங்கிறான். அப்ப நாஸ்தின்னு சொல்றது இது அப்படின்னு சொல்லிட்டே போறது. எல்லாரும் ஒண்ணு சொன்னா நீ மனசா, நான் மனசு இல்லை, நான் அதுக்கு மேல. அப்ப யாருன்னா அது எங்க கொண்டு போய் விடுது? சிதானந்த ரூபம் சிவோகம்னு கொண்டு விடுது. ஆக எல்லாமே நானும் சொல்லிட்டு போகலாம். அஷ்டிபாதி பிரியம் எதோட தாதாத்மியம் ஆயிருக்கு? நாம ரூபத்துல. அப்ப இது அஷ்டிபாதி பிரியமானவன் நாம ரூபத்தையும் ஆமா உண்மைன்னு சொல்லணும். இது எப்படி இருக்குன்னா, அந்த கயிறு பேசுதுன்னு வச்சுக்கோங்க. கயிறு யாருப்பா நீ அப்படின்னா, கயிறு அப்படின்னா அப்ப எனக்கு பாம்பா தெரியுது, அது யாரு அப்படின்னா அதுவும் நான் தான். சொல்லுமா சொல்லாதா? அந்த கயிறு சொல்லுமா? பாம்பு நான் தான்யா. பாம்பு ஏதோ எங்கேயோ இருக்குதுன்னு சொல்ல மாட்டான். பாம்பு எனக்கு தான் இருக்கு, கயிறு நான் தான். அப்படி அவன் கண்டுபிடிக்கிறான். அப்ப பாம்பை மூடும் தானுங்கிறப்போ அந்த பாம்பு அவனுக்கு கொட்டுமா, சிக்குமா? சிக்காது. அது அவனா மாறிட்டான். அந்நியமா இருந்தீங்கன்னாதான் என்ன ஆகும்? பயம் வரும், ஓட்டம் வரும். இது நான் இல்லைன்னு சொல்ல முடியும். அதனால எல்லாத்தையும் அணைச்சிக்கணும். எல்லாத்தையும் அணைச்சி போறதுன்னு ஒண்ணு உண்டு. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அஸ்தின்னு சொல்லிட்டு நான் இத்தின்னு சொல்லிட்டு ஆண்டவன்கிட்ட போய் சேர்றதும் உண்டு. ரெண்டு வழி இருக்கு. இத இங்க சொல்ல வந்தார் 26வது ஸ்லோகத்துல இதைத்தான் சொன்னார். சுவானுபூதி ரசாதேசாத், அனுபூதி சொரூபமான ஆத்மாவில் ஆழ்ந்து விட வேண்டும். அப்படி சொல்றதுதான் இந்த 26வது ஸ்லோகம். நாம ரூபமான திருஷ்ய சப்தங்களை விடுவதற்கு வழிவகுத்துட்டே போகும் தியானத்துல. அப்படி விட வச்சுட்டீங்கன்னா அது எங்க கொண்டு போய் சேர்க்கும்? நீங்க இருக்கிற அந்த ஆன்மாங்கிற இடத்துல கொண்டு போய் உங்களை சேர்க்கும். அதை என்ன சொல்லணும்னு சொல்றாரு? நான் சோத்ரபக அசங்கோகம் அகம் சச்சிதானந்தம் என்னும் சப்தம் அனுபவிச்சு வார்த்தைகள். எதை தியானம் பண்ணணும்னு கேட்டோம்ல, இதைத்தான் தியானம் பண்ணும். அசங்கோகம்னா என்னது? அசங்கம்னா சங்கத்துல சேராது. எதுல என்ன கலக்காத பண்ணோம், எதுனா இதுல நான் கலக்கல அப்படிங்கிற ஒரு ஸ்படிகம். பக்கத்துல ஒரு ரெட்டு பூ, ஒரு ரோஸ் பூவு. ஸ்படிகம் பார்த்தேன், வெள்ளை வெள்ளைன்னு தான் இருந்துச்சு. பக்கத்துல வச்ச என்ன அந்த ஸ்படிகத்துல என்னடா நீ ரெட்டாவா இருக்கிற அப்படின்னு கேட்டா என்ன சொல்லும்? ஆமா சொல்லுமா? நான் எதுவுமே கிடையாது, நான் ரெட்டே கிடையாது. ரெட்டா நான் தெரியல, அவ்வளவுதான். ஏன்னா அது இருக்கிறதுனால. அப்ப அது இருந்தும் அசங்கோகம், அது இல்லைன்னு சொல்றான். அகம் சச்சிதானந்தம் என்னும் வார்த்தைகள் இவற்றை எண்ணும் போது மட்டும் எண்ணங்கள் விடுபடுகின்றன. மற்ற எண்ணங்கள உபேட்சிது அப்படிங்கிறார். அப்படின்னா இவர் நீங்க சொன்னீங்கன்னா இல்லாத ஒரு பொருளை நான் சொல்லிட்டு இருந்தீங்களா, அது விட்டுரும். அதை சொல்ல வந்த ரெண்டு பொருள் இருக்கு. எதுல நீங்க தீவிரமா மனசு வைக்கிறீங்களோ அது உங்கள்கிட்ட நிற்கும். மற்றதெல்லாம் அலட்சியப்படுத்திடணும், அதை விட்டுறணும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது என்ன செய்யும்? நம்ம கிட்ட ஒட்டிட்டே வரும். அது தமாசா சுவாமிஜி ராமகிருஷ்ணன் ஒரு கதைகளை சொல்லுவார். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள், வேணாம்னு சொல்ற எண்ணங்களை எப்படி போக வைக்கிறது அப்படின்னா, அவனை நீ சம்ரட்சணை பண்ணக்கூடாது. சம்ரட்சணைன்னா அவனை கவனிக்க கூடாது.
அவன் தானே போயிடுவான். எந்த எண்ணம் உனக்கு வேணாமோ அந்த எண்ணத்தை நீ வழியை கொண்டு வந்து ஏதாவது உபசரிக்க ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அது உட்காந்துக்குவான். ஒரு நோய் வருதுன்னா அந்த நோய் வச்சு ஐயோ இது என்கிட்ட வந்துச்சுன்னு நீங்கள் அப்படியே நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அது பார்க்கும் என்னை பற்றி தான் நினைக்கிறான்ட்டு அவன் போக மாட்டான். கண்டுக்காம இருங்க, நீ வந்தாவா இருந்தப்பா நான் பண்ணுறதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. கால் வலிக்குதா, நீ வலிக்கிட்டே இரு, என்னன்னாலும் பண்ணு, நான் செய்வதை செய்வேன் அப்படின்னு நினச்சி பாருங்க, நடந்து பாருங்க, அவன் பயந்துருவான். இதை எதுக்கு உதாரணம் சொன்னாருன்னா, விருந்தாளியே வந்திருக்காங்க, வாங்க வாங்க அவங்க உட்கார வச்சு சாப்பாடுலாம் போடுவாங்க. முதல் நாள் 2 பேர் வந்திருக்காங்க. முதல் நாள் சாப்பாடு எப்படி போடுவாங்கன்னு தெரியுமா? வீட்டுக்காரி தட்டை தூக்குனா வீட்டுக்கார சொல்ல, ஏய் என்ன தட்டை தூக்குறா, போய் எல்லாம் வாங்கிட்டு வா, தலை வாயை கொண்டு வா அவங்க கொண்டு வந்து வாய, ஆஹா இந்த மாதிரி கவனிக்கிறாங்க அப்படின்னு. அவன் 2 நாள் இருக்கத்தான் வந்தான். இவங்க கவனிப்பு பார்த்து ஒரு வாரம் இருந்துட்டு போகலாம்னு நினச்சான். உட்காந்து சொல்லி இது தலைவாடையில் இதை போட்டு 2-3 நாள் சாப்பாடு போட்டாங்க. அப்புறம் பார்த்தாது, இன்னும்மா இது போகிற மாதிரி காணாமே அப்படின்னு. நாளையிலேருந்து இலை வாங்காத, தட்டில் போய். அப்புறம் இலை வந்து தட்டு வந்துச்சு. சாப்பிட்டு இலையை வச்சுட்டு போனவங்க இப்போ தட்டில் சாப்பிட்டு தட்டையும் வச்சுட்டு போவாங்க. தட்டை வச்சாங்க, அந்த அம்மா வந்து அந்த தட்டை அந்த கழுவுற இடத்துல வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு ஒரு வேலை. ஓ அப்படியா, சரின்னு கழுவுற இடத்துல வச்சுட்டாங்க. அடுத்த நாள் 2 நாளில் என்ன சொல்லுவாங்க, அந்த தட்டை கழுவிட்டு அப்படியே அந்த இடத்துல வச்சிருங்க அப்படின்னாச்சு. 2 வகை பொரியல் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு ஒரே ஒரு பொரியல், சாம்பார் ரசம் கூட இல்லை. கொஞ்சம் நாள் கழிச்சு வெறும் ரசம் மட்டும், இன்னைக்கு சாம்பார் செய்யலைங்கன்னு. அவன் பார்த்தான், என்னமோ நடக்கிறது, அம்மா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு அவன் போயிடுவான். எதனால போனான்? அது மாதிரி தான் இப்போ நம்ம யாருக்கு ரொம்ப சம்ரட்சணை பண்ணுறோன்னு தெரியுமா? இல்லை, ஓப்பனாக பேசுனா நம்ம பேரு, நம்ம குலம், நம்ம கௌரவம், அந்த தெருவில் நமக்கு இருக்கிற மதிப்பு, அதெல்லாம் அப்படியே காப்பாற்றுறோம். அதுகளை தப்பாக கூடாது அப்படின்னு சம்ரட்சணை பண்றோம் இல்லையா? அதை விட்டு கொடுப்போமா? கொஞ்சமாவது விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த சம்ரட்சணையை நம்ம ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற போலி கௌரவம் குறைஞ்சிடும். ஏன்னா அது நம்மளே கிடையாது, ஆனால் அதை தான் நம்ம வச்சிருக்கிறோம். அவள் பேரை சொன்னோம்னா இவர் இப்படிப்பட்டவர்றா, அவள் அப்படிப்பட்டவர்றான்னு ஒன்று சொல்லுவோம் பாருங்க. அது அவன் சொல்லிட்டு இதுல இன்னும் நம்ம இறங்கிடக்கூடாது அப்படின்னா மெயின்டெனன்ஸ் பண்றான். எதை? ஆமா, பிரஸ்டீஜுக்கு பெரிய இருக்கு. கூப்பிட்டா கூப்பிடுற விதத்தை பார்த்துட்டு ஆமா அவன் கூப்பிட்ட விதம் சரியில்லை, இருக்கு அங்கே போகணும் அப்படின்னு விட்டுருவான். அதனால்தான் பெரியவங்க சொல்லி வச்சாங்க, அவன் கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலனாலும் சரி, சில விஷயங்களை நீ போகாமல் இருக்கலாம், ஆனால் 2 விஷயங்களை நீ போய்த்தான் ஆகணும். எப்போ எப்போ எங்கெங்க யாராவது காலமாயிட்டாங்க அப்படின்னா கூப்பிடல, தகவல் வரல, ஒன்றும் வரலைன்னாலும் முகம் பார்க்கறதுக்கு போயிட்டு வந்தது சொல்றாரு. இன்னொரு இடம், அது எங்க கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க, பத்திரிக்கை வச்சிருக்க மாட்டாங்க, எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க. சரி நம்ம கூப்பிடல, எதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு இருக்காத, போ அப்படிங்க. சாவுக்கு ஒன்று, இன்னொன்று அது கூப்பிட்டாங்க போனாட்டு கௌரவம் இல்லைங்க. கௌரவம் பார்க்காம பிரஸ்டீஜ் பார்க்காம கூப்பிடலைன்னாலும் போகக்கூடிய இடம் 2. ஒன்று சாவு, இன்னொன்று அதான் சாவோட சேர்ந்துடும். எங்க மாதிரி கொஞ்சம் நெருங்கி வாரீங்க, ஆனா கரெக்டா சொல்லணும் தெரியலையா? கோயில் குளங்கள், கும்பாபிஷேகம் நிகழ்ச்சிகள் ஏதாவது வைக்கிறாங்கன்னு வைங்க. அந்த ஒரு சின்ன கோயில் துர்கா பூஜை நடக்குது, ஏதோ ஒன்று செய்கிறாங்க, மாங்கல்யம் தானம் பண்ணுற மாதிரி ஒரு பண்ணுறாங்க ஒன்று, ஆனால் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. சாமி கும்பிட்டு போய் உட்காந்துருங்க, அவங்க ஒன்றும் சொல்லப்படுறதில்லை.
விரட்டி விட்டாலும் நம்ம அங்கேதான் உட்காருவோம்னு வம்பு பண்ணுங்க. நீ யார் விரட்டி விடுறது, நான் சாமி கும்பிடாதுன்னு சொல்லுங்க. இந்த நேரத்தில் பிரசி வேணாம் பாரு. அப்போ நம்மகிட்ட ஒரு பழமொழியெல்லாம் வச்சு அந்த பழமொழியை உபயோகிக்கக்கூடாது. எந்த பழமொழி? மரியாதா தலைவாசை மிதியாதுன்னு. கோயிலுக்கு கூப்பிடலன்னு சொல்லி அந்த சாமி மரியாதைன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே தலைவாசம் மிதிக்காம போகலாமா? நீ கூப்பிட்டான்னா கூடாதுன்னா விசேஷம் நடக்குது நான் போகிறேன். எந்த கோயிலில் கூப்பிட்டு போகிறோம் நாங்களாம் தானே போகிறோம். அது விசேஷம் கும்பாபிஷேகத்துக்கு மட்டும் ஏன் பத்திரிக்கை எனக்கு வைக்கலன்னு நம்ம சண்டை பிடிக்குது. அப்படிலாம் வேண்டியது இல்லைங்க. கூப்பிட்டாலும் கூப்பிடாலும் போக வேண்டிய இடம் இந்த ரெண்டு. ஏன்னா சாமி எதுக்கு போகணும்னு சொல்கிறேன்னு தெரியுமா? அவன் நல்லவனும் கெட்டவனும் அந்த இடத்துல ஏன் போகணும்னு சொல்கிறான்? ரெண்டு விஷயம் இருக்கு. அது ஒண்ணும் இல்லை. நீங்க அங்க போனீங்கன்னா அவருடைய சாவுன்ற விஷயத்த மட்டும் கேட்க மாட்டீங்க, ஏகப்பட்ட சாவு விஷயத்த கேட்பீங்க. இப்படித்தாங்க அவர் செத்து போனாரு, ஒண்ணும் இல்லைங்க, டைல்ஸ் போட்டார், 2 நாள் பாத்ரூம் போனாரு, வலிக்கு விழுந்தாரு, செத்து போயிட்டார். எத்தனை விஷயம் கேள்விப்படுவீங்க. அந்த கேள்விப்பட நமக்கு என்ன நினைப்பு வரும்னா, சாவு எந்த நேரத்திலும் எப்படி இருந்தாலும் வரும். நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடணும். சாவு எப்போ எங்கே வரும்னு தெரியுமா? தெரியாது. எந்த நேரத்தில் எங்கே குச்சி வச்சிருக்கோமா நமக்கு தெரியுமா? தெரியாது. அதனால நம்ம இப்போவே ஆண்டவன் நான் நினைக்க ஆரம்பிச்சிடணும். அவர் பேர இப்போதே சொல்லி வைத்தேன்னு ஆரம்பிச்சிடணும். அந்த வைராக்கியம் எங்கே வரும்? யாரும் சாவு வீட்டில் திருமணத்தை பற்றி பேச மாட்டான். என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்துடுங்க, அப்புறம் யாரும் கூப்பிட மாட்டான். என்ன அந்த இடமே வேற. எதுவும் பேச மாட்டான். சாவுறதுல ஒன்றும் பேச மாட்டாங்க. எல்லா விதமான சாவு எப்படி எப்படி வந்துச்சுங்கிறதெல்லாம் அங்கே பேசப்படும். அப்போ நமக்கு ஒரு வைராக்கியம் வரும். எப்படியெல்லாம் சாவு வருது, இது நித்தியம் இல்லை அனித்தியம் அப்படின்னு. இது தெரிஞ்சு கொள்ளாம மடமடன்னு நம்ம இன்னும் உலக வாழ்க்கையிலே போயிட்டே இருந்தோம்னா, உலக வாழ்க்கையை விட்டு வாழ்றாங்க பாருங்க, அவங்களுக்கு எப்படி தோணும்? உலக வாழ்க்கையில போறவங்களை பார்த்து ஐயோ பாவம், இவன் டைம்லாம் வேஸ்ட் பண்றானேன்னு தோணும். அதனாலதான் சாவு வீட்டுல பட்டினத்தார் போய் திண்ணையில உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டார். எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. உள்ள போய் பார்த்தாரு, ஒருத்தர் செத்து கிடந்தாரு. போய் பார்த்துட்டு அவன் வாசப்படியில திண்ணையில ஓன்னு அழுகுறான். எல்லாரும் பார்த்தாங்க. ஐயோ பட்டினத்தார் ஆயிடுச்சு, இவரையும் உள்ள போய் பார்த்து வந்து அழுகுறாரு, சொந்தக்காரரோ அப்படின்னு கேட்டு, ஏன் சாமி உங்களுக்கு ரொம்ப சொந்தமா அப்படின்னு. சொந்தம் இல்லைங்க, தூரத்து சொந்தமா, ஒரு சொந்தமும் இல்லைங்க, இப்போ நீங்க ஏன் அழுகுறீங்க அப்படின்னு. சாம்பம் பிணத்துக்கு சாம்பம் பிணம் செத்து போன பிணத்தை அழுகிட்டே இருக்கேன்னு நினைச்சு உண்மை புரியாம இன்னும் ஏண்டா நேரத்தை வீண் பண்றீங்க? நேரம் இல்லை ஐயா, நேரம் இல்லை. ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள். அவங்க என்ன காரியத்தை? செத்து போனதை எடுத்து அடக்கம் பண்ணுன்ற காரியமா? அல்ல. நேரம் இல்லை. அதே மாதிரி செத்து போன காலம் எப்போ யாருக்கு எங்க வரணும்னு தெரியாது. நேரம் இல்லை. ஆக வேண்டிய காரியம் சீக்கிரம் பாருங்க. நீங்களும் அதே மாதிரி ஆயிடாதீங்க, வேலையெல்லாம் சீக்கிரம் முடியுங்க அப்படின்னு ரிமைண்ட் பண்றார், ஞாபகப்படுத்துறாரு பட்டினத்தார். பாருங்க, அவருடைய வேலையில தான் மட்டும் ஞானம் பெற்றோம்னு இல்லை, ஞானம் பெறாதவங்களை பார்த்து அழுகுறார். இவங்க எப்படா ஞானம் பெறுவாங்க, இப்படி இருக்காங்களே அப்படின்னு. மற்றவங்க என்ன நினைக்கிறா? இருக்கிற சொத்தெல்லாம் கொடுத்துட்டு அப்பாவியா பிச்சை எடுத்து தின்னுட்டு இருக்கான், அறிவே இல்லை அப்படின்னு நினைப்பா. யாருக்கு அறிவு இல்லை? இதை பார்த்து சீச்சிட்டு போவார் பேசாங்க. பேச பாருங்க, அதுதான் உண்மை. இந்த உலகத்துல எதுவும் சதம் இல்லை. பொண்ணு சதம் இல்லை, பொருள் சதம் இல்லை, உற்றார் சதம் இல்லை, ஊரின் சதம் இல்லை. ஒரே ஒருத்தர் தான் சதம். சதம்னா உண்மையானது. யார் அது? அந்த பகவான் ஒருத்தர் தான் சதம். எல்லாம் உலகத்துல சொத்து சுகம் சொந்தம் பந்தம் கொண்டு கௌரவம் எதுவுமே சதம் இல்லைன்றார் பொதுவாக. ஏன் அப்படி சொல்றான்னா, திருஷ்ய விவேகத்துல 4 ரூபாய் வெளிப்பட்ட போது எல்லாம் ஜடம், இது மிச்சை, இது இல்லாத ஒரு பொருள், இதை வச்சுத்தான் நீ இப்ப ஜீவன் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற. இதை மறந்து டோன் ஆகி நீ அந்த பிரம்மனா இருக்கக்கூடிய ஹாலை நினைச்சிட்டேன்னா
உன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி என்ன ஆகும்? காணாமல் போயிடும். அந்த பெர்மனன்ட் இண்டிவிஜுவாலிட்டி காணாமல் போயிடும். இல்லைன்னா டிரான்ஸ்மிட்டரி பர்சனாலிட்டி வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு பிறவியும் வரும் போகும் இப்படி ஆகிடும். அதனால டிரான்ஸ்மிட்டரி பர்சனாலிட்டியாக நம்ம ஒரு பிறவி எடுத்து வந்து கண்டுபிடிச்சு நாமரூபத்தை விளக்கி தினத்துல தியானம் பண்ணுறதுக்கு வழி சொல்றாரு 26வது ஸ்லோகம். மிச்சத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். மந்திரங்களும் ஓம் சகனாவவது சகனோ புனத்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.